அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்ல போறேன். அது ஒரு காக்கா பத்தின ஸ்டோரி. ஒரு காட்டுக்குள்ளார ஒரு காக்கா ரொம்ப சோகமாவும் கவலையாவுமே இருந்துச்சாமா. அப்போ ஒரு நாள் குளத்துக்கு தண்ணி குடிக்க போகுது. அப்ப அந்த தண்ணியில அதோட முகத்தை பாக்குறப்ப அது இன்னும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில இருந்து ஒரு தேவதை வெளியில வராங்க. அவங்க கேட்குறாங்க காக்காட்ட, "என்னாச்சு காக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ அழுதுட்டே இருக்க? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கன்னு?" சொல்லிட்டு தேவதை கேட்குறாங்க. அது காக்கா சொல்லுது, "இல்ல தேவதை, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என் உருவமே எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். என்னை பார்த்தாவே யாருக்கும் பிடிக்காதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தேவதை சொல்றாங்க, "ஓகே காக்கா. நீ யார மாரி மாறணும்னு சொல்லு. நான் உன்ன அந்த மாரி மாத்தி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே காக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேவதை, நீங்க இங்கேயே இருங்க. நான் காட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் ஒரு ஐடியா கேட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிறாதீங்க." அப்படின்னு சொல்றாங்களே. "நான் எங்கேயும் போமாட்டேன். நீ போயிட்டு வா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே காக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அப்படியே ஜாலியா பறந்து போகுது. அப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அன்னப்பறவைய பாக்குது. அந்த அன்னப்பறவை நல்லா புசு புசுன்னு வெள்ளையா குளத்துல இருந்து வெளியில வருது. அப்போ காக்கா போய் பக்கத்துல நின்னு, அன்னப்பறவை, உன்ன மாரி நான் மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பாக்குறதுக்கே நீ அழகா இருக்கீல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது காக்கா. அதுக்கு அன்னப்பறவை சொல்லுது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்குறதுக்கு வெள்ளையா மட்டும்தான் இருக்கேன். கொஞ்ச நாள்ல இதெல்லாம் போயிரும். போர் அடிச்சிரும். ஏன்பா நீ வேற?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காக்கா இருந்துட்டு, "அப்படியா? சரி சரி, வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. அப்போ போற வழியில பார்த்தா ஒரு பஞ்சவர்ண கிளிய பாக்குது. அந்த பஞ்சவர்ண கிளி ரொம்ப அழகா, கலர்ஃபுல்லா, அட்ராக்டிவா இருக்கு. அப்ப காக்கா அங்க போய் நிக்குது. "கிளி, நான் உன்ன மாரி மாறிட்டேன்னா நான் ரொம்ப அழகா இருப்பேன்ல. எனக்கு உன்ன மாரி மாறணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கிளி இருந்துட்டு, "ஏன்பா நீ வேற? நானே என்னை எப்ப புடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு ஜோசியம் பார்க்க விட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயத்துல இருக்கேன். அதனால நானே பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்ன மாரி மாறணும்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. அப்ப காக்கா, "அப்படியா? ஓகே ஓகே, வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன் நானு." அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. அப்போ ஒரு மயில பாக்குது. மயில் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அங்க போய் பக்கத்துல நின்னு, மயில், நான் உன்ன மாரி மாறிட்டேன்னா ரொம்ப அழகா இருப்பேன்ல. ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எனக்கு உன்ன மாரி மாறணும்னு ஆசையா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாமா. அப்போ அந்த மயில் என்ன சொல்லுது, "ஏப்பா நீ லூஸ் மாரி பேசிட்டு இருக்க? நானே இவங்க எப்ப என்னைய புடிச்சு ஜூல கீது போட்டு இங்க கண்காட்சிக்கு விட்டுருவாங்களேன்னு ஒரு பயந்துட்டு நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்ன மாரி மாறணும்னு சொல்லிட்டு இருக்க? நீதான்ப்பா ரொம்ப சுதந்திரமா இருக்கிற. நீ ஏன் இந்த மாரிலாம் நினைக்கிற? அப்படியெல்லாம் நினைக்காத. நீ உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலாம், வரலாம். உன்னை புடிச்சு ஒரு கூண்டுல அடைக்கிறதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால நீ அந்த மாரிலாம் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீ ஏன் இந்த மாரிலாம் முடிவு பண்ற?" அப்படின்னு சொல்லி கேக்குதாம்மா. அப்பதான் காக்காவுக்கு ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா, சுதந்திரமா தான் இருக்கிறேன். ஆனா நான் ஏன் கவலையா இருக்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கேன். அது ரொம்ப தப்பு. ஓகே, இப்பயிலிருந்து நான் சந்தோஷமா இருப்பேன். இனிமேலு என் வாழ்க்கைய சந்தோஷமா மாத்தி வாழ்வேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போகுது. அப்போ அந்த தேவதை கிட்ட போய் நிக்குது. தேவதை கேக்குறாங்க, "யார மாரி நீ மாறணும்னு?" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காக்கா, "நான் யார மாரியுமே மாறல தேவதை நானு. எனக்கு என் உருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்னோட உருவத்திலேயே நான் சந்தோஷமா வாழ்வேன் இனிமேல் நானு." அப்படின்னு சொல்லுதாமா. ஓகேன்னு சொல்லிட்டு தேவதையும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ இதுல என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம நெனச்சுக்கிறோம், நாம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளிப்புற தோற்றத்த பார்த்து, ஓகே, இவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். நம்ம அவங்கள மாரி மாறுனா நல்லாருக்கும். இவங்கள மாரி மாறுனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கவங்க லெவலுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு சின்னதோ, பெருசோ ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்மளுடைய சந்தோஷமே அதுல தான் இருக்குது. அதனால நாம அடுத்தவங்கள மாரி மாறணும் அப்படின்லாம் நினைக்காம, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, 2யும் ஒரே மாரி பார்க்கணும். எல்லாருமே வெற்றியே கிடைச்சிட்டு இருக்காது. எல்லாத்துக்கும் தோல்வியே கிடைச்சிட்டு இருக்காது. ஒரு தடவை வெற்றி அடைஞ்சா ஒரு தோல்வி கிடைக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஹேப்பியா இருப்போம். எப்பவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருப்போம். நல்லதே நடக்கும். தேங்க் யூ.